أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். اللهم بارك لنا في رجب شعبان وبلغنا رمضان ورحمة وراحة عفوا عافية. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم اخرجنا من النار وادخلنا الجنة يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. والله خير الرازقين. يا لطيف يا رحيم يا الله. سبحان الله وبحمده سبحان الله العلي وبحمده أستغفر الله مما سوى الله وكل شيء يقول الله. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. يا حنان يا منان يا ديان يا سلطان يا الله. عبد ببابك واكب متضرع من خطايا. اللهم صل على محمد عدد خلقه. اللهم صل على محمد إلى نفسه. اللهم صل على محمد مدنة درسه. اللهم صل على محمد مداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه. سبحان الله وبحمده إلى نفسه. سبحان الله وبحمده مدنة درسه. سبحان الله وبحمده مداد كلماته. سبحان الله الملك القدوس سبوح قدوس وربنا رب الملائكة وروح. أستغفر الله العلي العليم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه. سبحان الله الحمد لله الله أكبر لا إله إلا الله محمد رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم. بذاك أبي وأمي يا رسول الله صلى الله على محمد صلى الله عليه وسلم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அருள்மிகு ரமலானே வருக வருக. ஸலவாத்து மஹூடம் பிஸ்மில்லாஹி வஅலா மில்லத்தி யா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யா சஹுர் ரமலானே அருளை அள்ளி தருக. 17ஆம் நாள் தராவி தொழுவதினால் நபிமார்களின் வணக்கம் நன்மை போன்று இவனுக்கும் வழங்கப்படும். அல்ஹம்துலில்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் பர் மாஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா மனிதர்களுடைய நற்பண்புகளின் தொடர்பினால் பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி விடுகிறார். அத்தகைய மனிதர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தௌபா செய்கின்ற வாய்ப்பினை அல்லாஹு தஆலா அருளுகிறார். அதன் காரணத்தால் அவர்கள் தங்களுடைய பழைய பாவங்களை எல்லாம் நினைத்து நினைத்து கவலைப்பட்டு தௌபா செய்பவர்களாக ஆகிவிடுகிறார்கள். இதனால் அவர்களுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் பதிலாக ஒரு தௌபா ஏற்படுகிறது. அது இபாதத்தாகவும் நன்மைகளாகவும் ஆகிவிடுகிறது. அதாவது பாவங்கள் தௌபாவின் மூலம் நன்மைகளாக மாற்றப்படுகின்றன. தயாள தன்மையுள்ள எஜமானனாகிய அல்லாஹு தஆலாவுக்கு ஒருவருடைய ஒரு செயல் விருப்பமுடையதாக ஆகி அதன் காரணமாக அவன் தன் கருணையால் அவருடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றிவிட்டால் அதில் யாருக்கு என்ன ஆட்சேபனை இருக்க முடியும்? அவன் எஜமானனாக பேரரசனாக வல்லமையுள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய ரஹமத் எங்கும் எல்லோருக்கும் விசாலமானதாக இருக்கிறது. அவனுடைய பாவ மன்னிப்பின் வாசலை எவர் அடைக்க முடியும்? அவனுடைய அருட்கொடைகளை எவர் தடுக்க முடியும்? அவன் அடியார்களுக்கு தன்னுடைய உடமையில் இருந்தே வழங்கி கொண்டிருக்கிறான். அவன் பாவங்களை நன்மைகளாக மாற்றுவதன் மூலம் தன்னுடைய வல்லமையின் வெளிப்பாட்டை மனிதனுக்கு
காண்பிக்கிறான். இன்னும் தன்னுடைய மன்னிப்பின் தன்மையையும் அவன் கியாமத் நாளில் வெளியாக்குவான். மாஷர் மைதானத்தில் நடைபெறவிருக்கும் காட்சிகள், கேள்வி கணக்குகள் பலவிதமான முறைகளில் அமைந்திருக்கும் என்பதாக ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. கியாமத் நாளில் பல வகையான முறையில் விசாரணை நடைபெறும். அவற்றில் ஒரு வகையாவது சில அடியார்களிடம் ரஹ்மத் எனும் திரைமறைவில் மிக ரகசியமாக விசாரணை நடைபெறும். அவர்களுடைய பாவங்கள் எல்லாம் அங்கு கூறப்படும். நீ இன்ன நேரத்தில் இன்ன இடத்தில் இந்த பாவத்தை செய்தாய் அல்லவா என்று ஒவ்வொரு பாவமாக சொல்லப்படும். மறுத்து கூற எவ்வித வழியும் இல்லாமல் அவன் அவற்றை ஏற்றுக்கொள்ளுவான். தன்னுடைய அதிகமான பாவங்களின் காரணமாக நாம் அழிய வேண்டியதுதான் என்று அவன் எண்ணுவான். அப்பொழுது அல்லாஹு தாலா, நான் உலகில் உன் பாவங்களை மறைத்தது போலவே இன்றும் உன்னுடைய பாவங்களை மறைத்து மன்னித்து விடுகிறேன் என்று கூறுவான். பிறகு அம்மனிதனும் அவனை போன்று விசாரணைக்குட்பட்ட மனிதர்களும் அவ்விடத்தை விட்டு வெளியாகி வரும்பொழுது அவர்களை பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்கள் இவர்கள் பாவங்கள் ஏதும் செய்யாத பரிசுத்த அடியார்கள் போல் இருக்கிறது என்பதாக எண்ணுவார்கள். திரைக்கு பின்னால் நடந்த நிகழ்ச்சி அவர்களுக்கு தெரியாது. இவ்வாறே சிலருக்கு சிறு பாவங்களும் பெரும் பாவங்களும் இருக்கும். அவை விசாரணை செய்யப்பட்ட பின் அவர்களுடைய சிறு பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுங்கள் என்பதாக அல்லாஹ் கூறுவான். அப்பொழுது அம்மனிதன் அவசரமாக இங்கு கூறப்படாத இன்னும் பல குற்றங்கள் இருக்கின்றனவே என்று கூறுவான். இவ்வாறு பலவிதமான முறையில் விசாரணை நடைபெறும். எல்லோருக்கும் கடைசியாக நரகிலிருந்து வெளிப்படக்கூடிய மனிதனையும் எல்லோரையும் விட கடைசியாக சொர்க்கம் செல்லும் மனிதனையும் நான் அறிவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மஹ்ஷரில் ஒரு மனிதன் அழைக்கப்படுவான். அவனுடைய பெரிய பாவங்களை கூறாமல் சிறிய பாவங்களை மட்டும் அவன் முன் சமர்ப்பித்து அவற்றை விசாரித்து உறுதிப்படுத்துங்கள் என்று மலக்குகளிடம் கூறப்படும். அவ்வாறே விசாரணை ஆரம்பமாகும். அவனுடைய ஒவ்வொரு பாவமும் அது நிகழ்ந்த நேரமும் அவனிடம் கூறப்படும். அவன் அதனை மறுக்க முடியாமல் ஏற்றுக்கொள்வான். அப்பொழுது அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் இருந்து இவனுடைய ஒவ்வொரு பாவத்திற்கும் பதிலாக ஒரு நன்மை அவனுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கட்டளை உண்டாகும். இதனை கேட்டு அவன் அவசரமாக இன்னும் பல குற்றங்கள் இருக்கின்றனவே, அவை இன்னும் கூறப்படவில்லையே என்று கூறுவான். இச்சம்பவத்தை கூறிய திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே சிரித்து விட்டார்கள். மேற்கூறப்பட்ட ஹதீஸில் எல்லோரையும் விட கடைசியாக நரகத்தை விட்டு வெளியேறக்கூடிய மனிதனை பற்றி கூறப்பட்டுள்ளது. அம்மனிதன் நரகத்தில் வேதனைப்பட்ட கொஞ்ச நாட்களா, எத்தனை லட்சம் ஆண்டுகளோ, அடுத்ததாக பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படக்கூடிய பாக்கியம் பெற்றவர் யார் என்று யார் அறிவார்? ஆகையால் அந்த பரிசுத்த அல்லாஹுவின் மீது ஆதரவு வைத்து அவனுடைய கருணையை கேட்டுக்கொண்டிருப்பது அடிமைத்தனத்தின் அழகாகும். ஆனால் அவனுடைய கருணையை நம்பி பாவங்கள் செய்ய தைரியம் கொள்ளுவது அறியாமையாகும். பாவங்கள் நன்மைகளாக மாற்றப்படுவதற்கு இக்லாசுடன் அமல் செய்வதும் திக்ருடைய சபைகளில் கலந்து கொள்வதும் காரணமாகும் என்றும் தெரிய வருகிறது. எனினும் இக்லாஸ் என்ற மன தூய்மையும் அல்லாஹு தாலாவின் அன்பளிப்பினாலேயே ஏற்பட முடியும். நரகத்திலிருந்து இறுதியாக வெளியாக்கப்படுபவர் யார் என்பதில் பலவித கருத்துக்கள் கூறப்படுகின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவு தொகையின் மொத்தமாக வெளியாக்கப்பட்டாலும் அவர்களில் ஒவ்வொருவரும் கடைசியில் வெளியாக்கப்பட்டவர்தான். கடைசிக்கு சற்று முன் வெளியாக்கப்படுதலும் கடைசி என்றே சொல்லப்படும். அமல்கள் இக்லாசுடன் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. உண்மையில் இக்லாசுக்கு அல்லாஹு தாலாவிடத்தில் தனி ஒரு மதிப்புண்டு. எந்த அளவு இக்லாஸ் அதிகப்படுகிறதோ அந்த அளவு அமல்களின் மதிப்பும் உயர்வு பெறும். சொல்லும் செயலும் ஒரே மாதிரியாக இருப்பதுதான் இக்லாஸ் உண்மை நிலையாகும் என சூஃபியாக்கள் குறிப்பிட்டுள்ளனர். பாவங்களை விட்டு தடுப்பதுதான் இக்லாஸ். அநியாயமும் கொடுங்கோல் தன்மையும் நிறைந்த அரசன் ஒருவனுக்காக ஒரு கப்பலில் சாராயம் கொண்டு வரப்பட்டது. அக்கப்பலில் பெரியார் ஒருவரும் பிரயாணம் செய்து வந்தார். சாராயத்தை கண்டு கோபமடைந்த அவர் சாராய பானைகளை எல்லாம் ஒவ்வொன்றாக உடைத்தெறிந்தார்.
அந்நேரத்தில் அவரை தடுப்பதற்கு எவருக்கும் தைரியம் பிறக்கவில்லை. கடைசியில் ஒரே ஒரு பானையை மட்டும் அவர் உடைக்காமல் விட்டுவிட்டார். அந்த அரசனுக்கு எதிராக இதுவரை எவரும் இவ்வாறு செய்தது கிடையாது. அவ்வாறு இருக்க இப்ப பெரியவருக்கு எப்படி இவ்வளவு தைரியம் ஏற்பட்டது என்று மக்களுக்கு வியப்பாக இருந்தது. அரசனுக்கு இச்செய்தி அறிவிக்கப்பட்ட போது அவனுக்கும் ஆச்சரியம் ஏற்பட்டது. ஒரு சாதாரண மனிதனுக்கு தன்னுடைய பொருளை நாசப்படுத்த எவ்வாறு தைரியம் ஏற்பட்டது என்று, ஒரு பானையை மட்டும் அவர் உடைக்காமல் ஏன் விட்டுவிட்டார் என்றும் அவனுக்கு வியப்பாக இருந்தது. அப்பெரியவரை அழைத்து வரச் செய்து, ஏன் இவ்வாறு செய்தீர் என்று கேட்டார். அதற்கு அவர், அவ்வாறு செய்ய வேண்டுமென்று என் மனம் நாடியது, அதனால் அவற்றை உடைத்தேன். எனவே நீ விரும்பும் தண்டனை எனக்கு அளிக்கலாம் என்று கூறினார். சரி, ஒரு பானையை மட்டும் ஏன் விட்டுவிட்டீர் என்று கேட்டான். முதலில் மது அருந்துதல் ஹராம் என்ற இஸ்லாமிய உணர்ச்சியால் அப்பானைகளை உடைத்தெறிந்தேன். ஒரு பானை மீதி இருக்கும் பொழுது நான் ஒரு தகாத செயலை அழித்து விட்டதாக என் மனதில் ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டது. இது நப்சுடைய தூண்டுதலினால் மனதில் ஏற்படுகின்ற மகிழ்ச்சியாகும் என்ற சந்தேகம் ஏற்பட்டதால் அதனை உடைக்காமல் விட்டுவிட்டேன் என்று கூறினார். இதனை கேட்ட அரசன், இவரை விட்டுவிடுங்கள், இவர் கடமை உணர்வினால் நிர்பந்தமாக இதனை செய்திருக்கிறார் என்று கூறினார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு. சிவப்பு அழிஞ்சில் வேர்பட்டை தூள் 100 மில்லி கிராமுடன் கிராம்பு, சாதிக்காய், சாதிப்பத்திரி ஆகியவை சமன் கலந்து பொடி 200 மில்லி கிராம் கலந்து தேனில் குழைத்து சாப்பிட்டு வர தொழுநோய் குணமாகும். வசலாம் மா அஸ்ஸலாமா.